வெளியேறினாங்க, திரும்ப சேர்ந்துட்டாங்க. அதே மாதிரி ஓபிஎஸும் என்டிஏ கூட்டணியில் வருவாங்க. ஆனால் ஓபிஎஸ் அண்ணனை பொறுத்தவரை ஒரு பெரிய ஒரு தலைவர், ஒரு ஒரு பொறுமையின் உருவமாக இருக்கக்கூடிய ஒரு தலைவர், நல்ல ஒரு மனிதர், ஒரு சத்திய சோதனை எல்லாம் கடந்து நிற்கக்கூடிய ஒரு தலைவர். அரசியல் யாரோ சொன்னாங்க நிரந்தரம் என்பது எதுவும் இல்லைன்னு. அதனால எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. அண்ணன் ஓபிஎஸ் அவர்களும் மிக முக்கியமான தலைவர், தமிழ்நாட்டினுடைய முன்னாள் முதலமைச்சர், நல்ல ஒரு மனிதர், நல்ல முடிவு அவர் எடுப்பார் என்கின்ற முழு நம்பிக்கை எனக்கு. நாளைக்கு பிரதமர் வராங்க, கூட்டம் எப்படி இருக்கும், யாரெல்லாம் மேடையில் இருப்பாங்க? ஆனா பிரதமர் அவர்கள் நாளை தமிழகத்துல அடிக்கடி வர்றாங்க. ஆனா நாளை வருகை ஒரு முக்கியமான வருகை. காரணம் என்னன்னா, இந்த சட்டப்பேரவை தேர்தலுக்கான ஆயத்த பணி பிரதமர் அவருடைய தலைமையில நாளையிலிருந்து முழுமையாக அது ஆரம்பிக்கிறது. இத்தனை நாள் ஆர்ப்பாட்ட போராட்டம் நடந்திருக்கலாம், தொண்டர்கள் வேலை செஞ்சிருக்கலாம். பட் நாளை என்பது முழுமையாக களத்துல இன்னும் ஒரு 50-60 நாட்கள் பாக்கி இருக்கக்கூடிய வேலையில பிரதமர் அவர்கள் இந்த சவுண்டிங் த போல் பியூகிள் என்று சொல்வார். அதாவது ஒரு சண்டை ஆரம்பிப்பதற்கு முன்பாக சங்கெடுத்து நீங்க ஊதுவீங்க.